ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாக்கி பிராண்ட்ல இருந்து விமன்ஸுக்கு பிரேசியர் தான் பார்க்க போறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கேமி பிரா ஸ்டைலிங்ல இருக்கும். ஸ்டைல் நம்பர் SS12 ஃபேஷன் எசென்சியல் கலெக்ஷன்ல இருந்து வருது. ஃபேஷன் எசென்சியல் கலெக்ஷன் என்னன்னா எலிகன், ஸ்டைல், கம்ஃபர்ட், குவாலிட்டி எல்லாமே மீட் பண்ணிக்கிற ஒரு கலெக்ஷன் தான் ஃபேஷன் எசென்சியல் கலெக்ஷன். வெரைட்டியான டிசைன்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்டான பிரிண்டிங்ஸு, கலர்ஸு இதெல்லாம் இந்த கலெக்ஷன் நமக்கு ஆஃபர் பண்ணுது. ஸ்டைலில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத விமன்ஸுக்கு இந்த கலெக்ஷன் ரைட் ஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோம்புடு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டாக ஸ்ட்ராங்காக இருக்க சூப்பர் கோம்புடு காட்டன் கூட லைட் வெயிட்டாக ஸ்ட்ரெச்சபிளாக இருக்க எலாஸ்டினை கம்பைன் பண்ணும்போது நமக்கு சூப்பர் கோம்புடு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் கிடைக்கும். இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வயர் ஃப்ரீ பிரேசியர், நான் பேடட், ஃபுல் கவரேஜில் இருக்கும், கேமிசோல் ஸ்டைலிங்கில் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 30B இருந்து 38B கப் வரைக்கும் இருக்குது. 32C இருந்து 36C வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 449 ரூபா வரும். ஜாக்கியோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பிரேசியர் இது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிரேசியர். பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டடான கப்ஸு. கேமிசோல் ஸ்டைலிங் அப்படின்னா என்னன்னா, கேமிசோலுங்கிறது ஸ்லிப்பு, அதுல பாதி, அதாவது ஹாஃப் ஸ்லிப் எப்படி இருந்தா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த கேமி ப்ராவும் இருக்கும். ஸ்டார்டிங், அதாவது இந்த டீனேஜ்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்கா யூஸ் பண்ணும்போது கேமி ப்ரா யூஸ் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃப்ரீயாவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பிரேசியர் யூஸ் பண்ற ஃபீலே இல்லாம ஸ்லிப்ல அவங்க கொஞ்சம் மாடர்னா ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மோல்டட் கப்ஸ், டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஃபோல்டிங்ஸ் தான், இன்னர் எலாஸ்டிக் ஃபோல்டிங் மாதிரி. ஸ்கின்னை எந்த ஒரு இரிட்டேஷனும் கொடுக்காது. எந்த ஒரு எலாஸ்டிக் லேயர்ஸுமே யூஸ் பண்ணாம ஃபேப்ரிக்கால எலாஸ்டிக்கை கவர் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு திக்கான ஃபோல்டிங்கா இருக்கு. அதனால நமக்கு சாகிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. கப்ஸுக்கு பாத்தீங்கன்னா டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் பேடட் கப்ஸு. எந்த ஒரு வயர்ஸ் எதுவுமே கிடையாது. சீம்லெஸ் பிரேசியர், வயர் ஃப்ரீ பிரேசியர். அப்புறம் சூப்பர் கோம்புடு காட்டன் எலாஸ்டின் யூஸ் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். இந்த சைடில் இருக்க இந்த சீம்டு லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் சப்போர்ட் நல்லா கொடுக்கும். சைட் சப்போர்ட் கொடுக்கறதும் இல்லாமல் சைட் பல்ஜிங் இல்லாமையும் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். இந்த ஆர்ம் சைடு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த பைப்பிங் லைன் எல்லாமே ஃபேப்ரிக்கால இருக்கு. அதனால நம்ம ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாம ஸ்மூத்தா ஃபீல் பண்ண வைக்கும். ஷோல்டர் ஸ்ட்ராப் கூட பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான். அதுவும் பேக் சைடு தான் இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸு. ஸோ நம்ம ஷோல்டருக்குமே எந்த ஒரு இரிட்டேஷனும் கொடுக்காம பிளாக் ஆகும்னு கூட ஃபீல் பண்ண தேவையில்ல. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் தான். ஒரு ஹேண்ட் பேக்கு இல்லை ஸ்லிங் பேக்கு இந்த மாதிரிலாம் போடும்போது ஷோல்டரில் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் கரெக்டாக ஷோல்டருக்கு நேரம் இருந்தால் பேக் அழுத்தி நமக்கு ரேஷஸ் வரவோ, இரிட்டேஷன் கொடுக்கவோ, ரெட்னஸ் வரவோ சான்சஸ் இருக்கு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் கீழே இருக்கனால நமக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் நமக்கு வராது. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் வியூ, பேக் சைட் வியூ. பேக் சைடில் இதில் ஹூக்ஸோட இருக்கும். சைஸு பிரேசியர் சைஸ் பெருசாகும்போது நமக்கு ஐ அண்ட் ஹூக் லைன்ஸும் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பேக் சைடு இன்சைடு பார்த்தோம்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் ஃபேஷன் எசென்சியல்ஸு, சைஸ் 36, ஸ்டைல் நம்பர் SS12, காட்டன் எலாஸ்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரியும் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். கோல்டு வாட்டரில் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும், மிஷின்லாம் வாஷ் பண்ணக்கூடாது, ப்ளீச் பண்ணக்கூடாது, புளியக்கூடாது, தொங்க விட்டு நிழல்ல காய வைக்கணும், அயர்ன் பண்ணக்கூடாது, ட்ரை கிளீன் பண்ணக்கூடாது, சேம் கலர்ஸ் கூட வாஷ் பண்ணணும். மேட் இன் இந்தியா தான். எவ்ரிடே பர்பஸ்க்கு, அப்புறம் கேஷுவல் வியராக வியர் பண்ணுறதுக்கு, ஸ்லிப் ஆன் வியராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த டேக்ல என்ன இருக்குன்னா நம்ம பாக்ஸில் பார்த்த அதே டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்படி பிரேசியர் சைஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்டர் தி பெஸ்ட்ல ஒரு மெஷர்மெண்ட்டு, அந்த மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். அந்த அண்டர் தி பெஸ்ட்ல ஒரு 70 வருது அப்படின்னா 70க்கு நேரம்
என்ன இன்ச்சஸ்ல வருதுன்னு பார்க்கணும். 32. ஸோ அப்போ நமக்கு பிரேசியர் சைஸ் 32. அடுத்து கப் சைஸ் மெஷர் பண்ணணும். ஓவர் தி பஸ்ல வச்சு ஒரு சென்டிமீட்டர் சைஸ் எடுக்கணும். ஓவர் தி பஸ்ல வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு ஒரு 85 அந்த மாதிரி வருது அப்படின்னா 32க்கு நேராக கீழே 85 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பி கப்க்கு நேராக இருக்குது. அப்போ நமக்கு 32B தான் பிரேசியர் சைஸு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக அந்த டேபிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ் அண்ட் அவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் டேகு. வாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்மகிட்ட என்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பிளாக் கலர், பீட் ரெட், ஸ்கின் கலர், பீச் கலர், ஸ்டீல் கிரே, ரூபி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஹேத்தர் ரோஸ். எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.